வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்னைக்கு நம்மளோட தலைப்பு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பண்படுத்தும் பண்பாடு. அண்ட் சுதாமா அறிமுகப்படுத்தின மாதிரி நான் ஒரு ஒய்எச்இ ஸ்டூடெண்ட். ஸோ அதில் இருக்கிற ஒரு சாப்டர்ல ரொம்ப முக்கியமா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள்னு என் மனசுக்கு பட்ட சில விஷயங்களை இந்த செஷன்ல ஷேர் பண்ணணும், இந்த சிந்தனை உரையிலங்கிறது என்னோட விருப்பமா இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும். பட் இந்த மாதிரி சிந்தனை உரைகள் வந்து நமக்கு எப்பயுமே ஒரு நல்ல ரிமைண்டரா இருக்கும். மறுபடியும், மறுபடியும் நம்ம மைண்டுக்குள்ள வந்து கொண்டு வந்து, நம்ம மறக்கிற சில விஷயங்கள திரும்பி நினைவூட்டுற ஒரு சிந்தனை உரையா இருக்கும்னு நான் நம்புறேன். ஓகே. பண்பாட்டு கல்வி, மொழிக்கல்வி, தொழிற்கல்வி. இந்த வகுப்புல இந்த சிந்தனை உரையில நாம பார்க்க போறது பண்பாட்டு கல்வி. பண்பாட்டு கல்வினா என்ன? கல்வி முறையில நமக்கு பண்பாட்டு கல்வி, ஏட்டுக்கல்வின்னு சொல்லிட்டு 2 வகை இருக்கு. ஸோ இந்த பண்பாட்டு கல்வி எப்படி உருவானது அப்படிங்கிறத பத்தி ஒரு சின்ன பிரீஃபா ஒரு விஷயத்த பார்க்கலாம். முன்னொரு காலத்துலலாம் வந்து முழுமையாவே நிலப்பரப்பா இருந்த இந்த உலகம், கடல் நீர் உள்ள புகுந்து என்ன ஆச்சு? கண்டங்களா பிரிய ஆரம்பிச்சுச்சு. கான்டினென்ட்ஸா உருவாச்சு. ஸோ இந்த மாரி உருவாகும்போது, அந்தந்த நிலப்பரப்புக்கு தனிப்பட்டதா வந்து தட்பவெட்பநிலை அண்ட் மண் வளம் இது எல்லாமே உருவாக ஆரம்பிச்சுச்சு. கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் அததான் சொல்றேன் இல்லைங்களா? தட்பவெட்பநிலை. ஸோ இதுக்கு ஏத்த மாதிரி அங்க இருக்கிற மனிதர்கள் அந்தந்த நிலப்பரப்புல இருக்க தட்பவெட்ப நிலைக்கு ஏற்ற மாதிரியும், அங்க இருக்க மண் வளத்துக்கு ஏத்த மாதிரியும் அவங்களோட வாழ்க்கை முறைய அமைச்சுக்க ஆரம்பிச்சாங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிளா சொல்லணும்னா, இப்ப நம்மலாம் மிடில் ஈஸ்ட்ல இருக்கோம். ஸோ மிடில் ஈஸ்ட் பொறுத்தவரைக்கும் இது வந்து பாலைவனம். ஸோ பாலைவனத்துல இங்க இருக்க மனிதர்களுக்கான உணவுப் பொருட்கள் எல்லாமே கடல் சார்ந்த பொருட்களா இருந்துச்சு. மீன் மற்றும் அதர் கடல் சார்ந்த உணவுப் பொருட்கள். இங்க இருக்க மனிதர்களோட தொழிலும் வந்து எதுனா மீன் பிடித்தல், அப்புறம் இந்த முத்து குளித்தல், இந்த மாதிரி விஷயங்கள் இருந்துச்சு. இவங்க அணிந்த ஆடைகள் எல்லாமே இந்த ஊரோட வெதற்கு ஏத்த மாதிரியான ஆடைகளா இருந்துச்சு. இதே மாரி இப்ப இந்தியான்னு பார்க்கும்போது, இந்தியா பொறுத்தவரைக்கும் பொன் விளையும் பூமின்னு சொல்லுவாங்க. ஸோ எத போட்டாலும் நல்லா விளைச்சு குடுக்குற ஒரு மண் நம்மோட இந்திய மண்ணா இருந்துச்சு. அதனால அங்க நெறைய விவசாயம் உருவாச்சு. பிளஸ் நெசவு தொழிலும் நல்லா நல்லா வளர்ந்துச்சு. அதே மாதிரி நம்ம ஊரோட தட்பவெட்ப நிலைக்கு ஏத்த மாரி மனிதர்கள் வந்து பருத்தி உடைகள வந்து பிரிஃபர் பண்ணி போட்டுக்கிட்டாங்க. ஸோ அந்தந்த மண் வளத்திற்கு ஏத்த மாரியும், தட்பவெட்ப நிலைக்கு ஏற்ற மாதிரியும் வந்து மக்கள் வாழ ஆரம்பிச்சாங்க. அது சம்பந்தப்பட்ட தொழில்களையே மக்கள் செய்யவும் ஆரம்பிச்சாங்க. இப்ப வெஸ்டர்ன் கண்ட்ரின்னு போம்போது பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து பனி படர்ந்து இருக்கிற ஒரு நாடு. ஸோ அவங்க வந்து அந்த நாட்டிற்கான ஆடைகள் வந்து ஃபுல்லா உல்லன்ல இருக்கும். பிளஸ் அவங்களோட உணவு முறைகள் வந்து அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி மீட் நெறைய எடுத்துப்பாங்க. ஃபேட் இருக்கிற உணவு பொருட்கள் நெறைய எடுத்துப்பாங்க. ஸோ இந்த மாரி நெறைய வேறுபாடுகள் உருவாச்சு. இந்த மாதிரி வேறுபாடுகள் உருவாகுற அதே நேரத்துல ஒவ்வொரு பகுதி வாழுற மக்களும் அவங்கவங்களுக்கான கல்வி முறைகளையும் கொண்டு வந்தாங்க. அந்த கல்வி முறைகள் எப்படி வந்துச்சுன்னா, அந்த அந்தந்த நிலப்பரப்புல இருக்கிற முன்னோர்கள், முதியோர்கள் வந்து அவங்களோட அடுத்த தலைமுறைக்கு நம்ம இத ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிதான் வந்து நம்மளோட கலாச்சாரமும் உருவாகுது. கலாச்சாரம்னா, இப்ப ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம இந்தியாலலாம் பார்த்தா வந்து, ஆடி மாசம் வந்து பொங்கல் வச்சு கூழ் ஊத்துவாங்க. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்கும். அதெல்லாம் எதுக்காக நடக்குதுன்னா, அந்த அந்த வெயில்ல இருந்து மக்கள் வந்து அவங்க உடல ஆரோக்கியமா பாதுகாத்துக்காக கூழ் ஊற்றுதல், பிளஸ் நோய் தொற்று எதுவும் வராம இருக்கிறதுக்காக அந்த வேப்பிலை கட்டுதல். இந்த மாதிரி ஒவ்வொரு நிலப்பரப்புக்கும் ஒவ்வொருத்தருக்குமே வந்து விதவிதமான கல்ச்சர் இருந்துச்சு. இதே மாதிரி மனிதர்களோட பழக்கவழக்கங்களுக்காகவும், அவங்களோட வாழ்க்கை மேன்மைப்படுறதுக்காக, உயர்வதற்காக உருவாக்கப்பட்டது தான் பண்பாட்டு கல்வி. ஸோ இந்த நிலவளம், விளைபொருட்கள், தொழில் வசதி இவற்றுக்கேற்ற மாரி வாழ்க்கை உருவாகிட்டு இருக்கிற சமயத்துல, வாழ்க்கை நெறி, உணவு, உழைப்பு, ஓய்வு, உடல் உறவு, அறிவு இவற்றை பயன்படுத்தும்போது, சில நேரங்கள்ல அளவுக்கு அதிகமா பயன்படுத்தும்போதோ, இல்ல அளவுக்கு குறைவா பயன்படுத்தும்போதோ ஏற்படும் சிக்கல்கள், துன்பங்கள் இதிலிருந்து நம்ம விடுபட்டு நல்லதொரு வாழ்க்கைய அமைச்சுக்கிறதுக்காக முதியோர்கள் கொண்டு வந்த கல்வி பண்பாட்டு கல்வி.
ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு 2 வகை கல்வி. ஒண்ணு பண்பாட்டு கல்வி, இன்னொன்னு ஏட்டுக்கல்வி. சோ ஏட்டுக்கல்வினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்ப. ஏட்டுக்கல்வியில 2 வகை இருந்துச்சு. ஒன்று மொழிக்கல்வி, இன்னொன்று தொழிற்கல்வி. இத பத்தி நம்ம பிரீஃபா பெருசா பார்க்க போறதில்ல. பட் கொஞ்சம் சின்னதா என்னன்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். மொழிக்கல்விங்கிறது இப்ப நம்ம இன்னொரு மக்களோட கம்யூனிகேட் பண்றதுக்காக நமக்கு பயன்பட்டது. ஈவன் அந்த காலத்திலேயே வந்து ஒரு நாட்டு மக்கள் இன்னொரு நாட்டு மக்களோட பண்டமாற்று முறை செய்யும்போது, அவங்களோட மொழிகள அஃப்கோர்ஸ் முன்னாடி சைன் லாங்குவேஜ் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னாலும், அதுக்கப்புறம் லேட்டர் பீரியட்ல வந்து ஒருத்தர் நாட்டோட மொழிய இன்னொருத்தர் வந்து கத்துக்கிறது, அவங்களோட அந்த வணிகத்திற்கு ரொம்ப அதிகமா பயன்பட்டது. அதனால மொழிக்கல்வியும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கும் வந்து மொழிக்கல்வி இருந்துட்டே தான் இருக்கு. இன்னைக்கு இங்கிலீஷ் வந்து ஒரு குளோபலைஸ்ட் லாங்குவேஜா இருக்கு. அத தவிர நெறைய மொழிகளும் இருக்கு. அடுத்து வர்றது தொழிற்கல்வி. தொழிற்கல்வினா என்ன? இதனால நமக்கு என்ன பயன்? தொழிற்கல்விங்கிறது நம்மோட வாழ்க்கை தரத்த உயர்த்துவதற்காக, பொருள் செல்வம் ஈட்டுவதற்காக பொருட்செல்வம் ஈட்டுவதற்காக பள்ளிகள், கல்லூரிகள்ல மட்டும் இல்லாம, இப்ப நெறைய ட்ரெய்னிங் சென்டர்ஸ், ஸ்கில் டெவலப்மென்ட் சென்டர்ஸ்லயும் சொல்லிக் குடுக்கப்படுறது தொழிற்கல்வி அப்படின்னு சொல்றோம். தொழிற்கல்வி என்ன எக்ஸாம்பிள்னா, இப்போ ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷன்ல இருக்கவங்களுக்கு தேவைப்படுற தொழில்நுட்ப அறிவு வேற மாதிரி இருக்கும். இதே ஒரு டாக்டர்ஸ்க்கு தேவைப்படுற தொழில்நுட்ப அறிவு வேற மாரி இருக்கும். மேபி ஒரு டாக்டர்ஸ்க்கு வந்து அவங்க ஹியூமன் பாடிய பத்தி தெரிஞ்சுக்கணும், மெடிசின்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கலாம். ஒரு இன்ஜினியர்ன்னு போம்போது, அவங்க வந்து நெறைய டெக்னாலஜி பத்தி தெரிஞ்சுக்கணும், கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் பத்தி இருக்கலாம். ஸோ ஒவ்வொரு ப்ரொஃபஷனுக்குமே ஆன தனிப்பட்ட தொழிற்கல்வியும் இருந்துச்சு. ஓகே. நம்ம ஃபர்தரா இந்த வகுப்புல வந்து பண்பாட்டு கல்விங்கிற சாப்டர்ல எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 16 தலைப்புகள் இருந்துச்சு. இந்த 16 தலைப்புகள்ல நான் ஒரு 5 தலைப்பு எடுத்திருக்கேன். இந்த 5 தலைப்புமே மத்த 16 தலைப்போட இன்டர்லிங்க் ஆயிருக்கு அப்படின்னு நெனைக்கிறேன். ஸோ அதனால நாம அடுத்து போலாம். இங்க பாருங்க. பழக்கமென்றும் பழைமையென்றும் பகுத்தறிவுக்கொவ்வா பல செயல்களையே மாற்றிப் பண்பாட்டை வளர்ப்போம். ஒழுக்கமது துன்பம் எழா அளவு முறையோடு உணர்ச்சிகளை சீர் செய்து வாழும் முறையே ஆகும். அழுக்காறு அவா வெகுளி ஆகாது போக்கி அன்பிரக்கம் தொண்டு தவம் அறிவின் விழிப்பேற்போம். பகுத்தறிவு முழுமை பெறும் பர உணர்வு கிட்டும் பற்றறிந்து பலனுணர்ந்து பண்புடனே வாழ்வோம். இதுல எனக்கு ரொம்ப புடிச்ச விஷயம் என்னன்னா, நம்ம மகரிஷி கிட்ட பழக்கம் என்றும் பழமை என்றும் பகுத்தறிவு கொவ்வா பல செயல்களையே மாற்றி பண்பாட்டை வளர்ப்போம். அதாவது அவர் பொறந்தது வந்து 1911. ஆனாலும் அவரு ரொம்ப அப்டேட்டடா இருந்திருக்காரு. அதாவது காலத்துக்கு ஏத்தா மாதிரி நம்மோட பண்பாட்டை வளர்த்துக் கொள்வது ரொம்ப நல்லதுங்கிறத என்னைக்குமே வந்து என்கரேஜ் பண்ண ஒரு அ ஒரு நல்ல ஒரு குருவா இருந்திருக்காரு. வழிகாட்டியா இருந்திருக்காரு. எனக்கு மகரிஷி கிட்ட புடிச்சதே இந்த விஷயம் தான். அதாவது பழமையே நம்ம எல்லாரும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு இல்லாம, நம்மோட வாழ்க்கை முறைக்கு ஏத்த மாதிரி நம்மோட பண்பாட்டையும், பழக்கவழக்கங்களையும் மாற்றிக் கொள்றதுல தவறு இல்ல. ஆனா நம்ம என்ன மனசுல அதிகமா வச்சுக்கணும்னா, அதாவது நம்ம மாற்ற நம்மளோட பண்பாடோ, பழக்கவழக்கங்களோ தற்காலத்திலோ, பிற்காலத்திலோ தனக்கோ, பிறருக்கோ துன்பம் வராத மாதிரி வச்சுக்கணுங்கிறதுல அவர் இருந்தது எனக்கு அந்த கான்செப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் இந்த பாட்ட படிக்கும்போது நான் இதுக்கு ரொம்ப அக்யூரேட்டான மீனிங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, என்கிட்ட ஞானக்களஞ்சியம் புக் இல்ல. சரி ChatGPTல போட்டு பார்க்கலாமே அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு அழகான மீனிங் குடுத்திருந்தாங்க. அத நான் படிச்சு காட்டுறேன். இந்த பாடல் மனிதன் வாழ்க்கையில் பகுத்தறிவு, தன்னடக்கம், பொறுமை, மனிதநேயம் ஆகியவை மிக முக்கியம் என்பதை சொல்கிறது. மனிதன் கோபம், அகந்தை, ஆணவம் ஆகியவற்றை விட்டுவிட்டு அமைதி, பொறுமை, அன்பு ஆகியவற்றை கடைபிடிக்க வேண்டும். நாம் பிறரிடம் பேசும் வார்த்தைகளும், செய்கைகளும் மற்றவர்களை காயப்படுத்தாமல் அவர்களை மதிக்கும் விதமாக இருக்க வேண்டும். உண்மையான உயர்வு என்பது பணம், பதவி, அதிகாரம் அல்ல. நல்ல குணம், நல்ல செயல்கள், நல்ல எண்ணங்கள் தான். மனிதன் தன்னை அடக்கி பிறரை புரிந்து கொண்டு வாழ்ந்தால் அதுவே சிறந்த பண்பாட்டு கல்வி. அதுவே உண்மையான மனித நேயம். சோ ஒரு வரியில சொல்லணும்னா, நல்ல மனமும், நல்ல நடத்தையும் தான் ஒரு மனிதனை உயர்த்தும். அதுதான் வந்து ஒரு சிறந்த பண்பாட்டு கல்வி.
சோ இதுல நம்ம ஃபாலோ பண்ற சில பழக்கவழக்கங்கள பத்தி நம்ம மேற்கொண்டு பார்க்கலாம். அகிம்சை. ஆ இந்த பண்பாட்டு கல்விங்கிற இந்த சாப்டர்ல வந்து ஃபர்ஸ்ட் இருந்ததே வந்து அகிம்சை. யூசுவலாவே நம்ம எல்லாருக்குமே அகிம்சைன்னா என்ன தெரியும். ஓகே. சொல்லாலோ, செயலாலோ இன்னொரு உயிர துன்புறுத்தக்கூடாது. நான் கடுமையான சொல்ல சொல்லி துன்புறுத்தக்கூடாது. சில வலி குடுக்குற செயல்கள செஞ்சு துன்புறுத்தக்கூடாது. ஆனா இதுல பாருங்க, எண்ணத்தாலோ அதாவது எண்ணத்தாலோன்னு எனக்கு படிக்கும்போது, எனக்கு எண்ணத்தாலயும் நம்ம எவ்ளோ தூய்மையா இருக்கணுங்கிறத, இவ்ளோ அழகா இன்சிஸ்ட் பண்றாருன்றத புரிஞ்சுச்சு. சொல்லாலோ, செயலாலோ நம்ம எப்பயுமே எல்லாருமே அகிம்சைய ஃபாலோ பண்ணுவோம், முடிஞ்ச அளவுக்கு. ஏன்னா வந்து சொல்லும், செயலும் வெளிப்பட்டுடும். வெளிய எல்லாருக்கும் தெரிஞ்சிரும். அதனால நம்ம கொஞ்சம் கான்ஷியஸா இருப்போம். ஓகே, மத்தவங்க நம்மள தப்பா நெனச்சிற கூடாதுங்கிறதுக்காகவாது நம்ம இத ஃபாலோ பண்ணுவோம். ஆனா நம்மளோட எண்ணம் இன்னொருத்தரால கண்டுபிடிக்க முடியாது. நம்ம மனசுல இப்ப என் மைண்ட்ல என்ன எண்ணம் ஓடின்னு இருக்குன்றது யாராலயும் சொல்ல முடியாது. இல்லீங்களா? ஆனா அந்த எண்ணத்திலும் அகிம்சை வேணும். ஆ யூசுவலா இது வந்து நம்ம எல்லாருமே பேரண்ட்ஸ்ங்கிறதுனால இத ஒரு எக்ஸாம்பிள்க்கு சொல்றேன். நம்ம குழந்தைங்க கிட்ட வந்து நம்ம சொல்லாலோ, செயலாலோ கூட கண்ட்ரோல்டா இருந்திருப்போம். ஆனா எண்ணத்தாலோ வந்து நெறைய நேரத்துல நமக்கு தோணும். எவ்ளோ சொன்னாலும் திருந்தவே மாட்டாங்க. எத்தன முறை சொன்னாலும் இந்த பொருள வச்ச இடத்துல வைக்க மாட்டாங்க. இதெல்லாம் வெளிய போய் பட்டா தான் திருந்தும். இந்த மாரி வார்த்தைகள் வந்து நம்ம எண்ணத்துல நெறைய வரும். நான் பெர்சனலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். என் பையன் கேர்லெஸ்ஸா சில விஷயங்கள தொலைக்கும்போது, நீ எதனா பெரிய ஒரு பொருள தொலைச்சுட்டு தேடுனா தான் உனக்கெல்லாம் புத்தியே வரும்." இந்த மாரி எண்ணங்கள் என் மைண்ட்ல நெறைய வந்திருக்கு. இத படிக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. எவ்ளோ இம்பார்ட்டன்ட் நம்ம எண்ணத்தாலயும் அகிம்சைய ஃபாலோ பண்ணணுங்கிறது. அப்டின்ற ஒரு 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 புரிதல் வந்து உண்டாச்சு எனக்கு இந்த தலைப்புல. அதே மாதிரி அகிம்சைங்கிறது அ இட்ஸ் நாட் அன் ஈஸி ஜாப். அதாவது ரொம்ப வந்து நம்ப ஒரு ஃபாஸ்டிங் இருக்கிற மாதிரி, மகா விரதம் என்று கூறுகிறார். இத ஃபாலோ பண்றது ரொம்ப கஷ்டம். ஆனா ஒன்ஸ் நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டோம்னா, நமக்கு என்ன கிடைக்கும்? முழுமையான மன அமைதி, வெற்றி. ஆனா இந்த மன அமைதி, வெற்றி எனக்கு தெரிஞ்சு நமக்கு மட்டும் இல்ல, நம்மள சுத்தி இருக்கவங்களுக்கும் கிடைக்குங்கிறத நான் ரொம்ப ரொம்ப முழுமையா நம்புறேன். இத நான் எக்ஸ்பீரியன்ஸும் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்து இங்க பாருங்க. இது ஒரு சைக்காலஜி ரிசர்ச். இது இது வந்து ஜஸ்ட் நான் அப்படியே கொஞ்சம் பெருசா குடுத்துருக்கேன். நான் ஷார்ட்டா உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்றேன். "What I speak will impact only 7%. How I speak will impact 93%." இதுல என்ன சொல்றாங்கன்னா, நம்ம நல்ல விஷயத்தையே சொன்னாலும், அத நாம எப்படி சொல்றோங்கிறது ரொம்ப முக்கியம். அதுதான் ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு விஷயத்த எப்படி நம்ம கம்யூனிகேட் பண்றோங்கிறது தான், அதனோட முழுமையான இம்பாக்ட்டே. ஒரு எக்ஸாம்பிள்க்கு இப்ப நம்ம லைஃப்ல நடக்கிற ரியல் எக்ஸாம்பிள்ஸ் வச்சு சொல்றேன். நம்ம எங்கேயோ வெளிய இருந்து வரோம். நம்ம பசங்க வந்து சின்ன பசங்களா இருந்தா விளையாடி நெறைய அவங்களோட விளையாட்டு சாமான்லாம் இப்படி செதறி செதறி கிடக்கு. புக் ஒரு பக்கம் இருக்கு, பேக் ஒரு பக்கம் இருக்கு, ஷூ ஒரு பக்கம் இருக்கு. இந்த மாரி நேரத்துல இதெல்லாம் அவங்க எடுத்து பொறுப்பா வைக்கணுங்கிறது தான் வந்து நம்ம சொல்ல வேண்டிய விஷயமா இருக்கும். அது ஆக்சுவலா நல்ல விஷயம். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம டீச் பண்ண வேண்டியது. ஆனா அதே கோவத்துல, "ஏன் இப்படி போட்டு வச்சிருக்க? உனக்கு கொஞ்சம் கூட புத்தியே இல்லையா? எத்தன முறை தான் சொல்றது? வீடு இப்படி அழுக்கா இருந்தா எப்படி?" நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து அவங்க மைண்டுக்குள்ள, அம்மா நம்மள திட்டுறாங்க, அப்பா நம்மள திட்டுறாங்கங்கிறது மட்டும் தான் போய் உட்காருமே தவிர, நம்ம எதுக்காக சொல்றோம்? அதுல என்ன நல்லது இருக்கு? இதெல்லாம் எடுத்து நீங்க நீட்டா வச்சா வீடு நீட்டா இருக்கும். சுத்தமா இருக்கும். நமக்கு வீட்ல வந்து புழங்குறதுக்கு நல்லா இருக்கும். இதுதான் வந்து நம்ம குடுக்க வேண்டிய அவங்க புரிஞ்சுக்க வேண்டியது. ஆனா, நம்ம அத ஜஸ்ட் பிக்காஸ் நம்ம கோவமா சொல்றோங்கிறதுனால, அ பிள்ளைங்களுக்கு நம்ம கோவப்படுறோங்கிறது மட்டும் தான் புரிய வருமே தவிர, அதனால நெறைய நேரங்கள்ல நாம எப்படி பேசுறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். தென் நம்ம என்ன பேசுறோங்கிறது. நல்ல விஷயமாவே இருந்தாலும், அத அன்பாவும், பொறுமையாவும் மட்டும் கன்வே பண்ணா மட்டும் தான் அது போய் இன்னொருத்தருக்கு ரீச் ஆகும். அடுத்து கர்வம், வெறுப்பு, பொறாமை, கோபம் போன்ற தீய குணங்கள் ஆட்கொள்ளும்போது, மனிதன் பிறரை துன்புறுத்துகிறான். தானும் துன்புறுகிறான். எதனால நம்ம அதாவது நான் பண்றது தான் சரி. நான் சொல்றது தான் சரி.
அப்படிங்கிற எண்ணமோ, இன்னொருத்தர் மேல வைக்கிற கோபம் மட்டும் தான் நம்ம வந்து இன்னொருத்தர மத்தவங்கள கடுமையான சொற்கள் சொல்லி, கடுமையான எண்ணங்களாலோ, சொல்லாலோ, செயலாலோ துன்புறுத்துறோம். அதே மாரி இன்னொருத்தர துன்புறுத்தும்போது நாம என்ன சந்தோஷமா வாழ்ந்துடுறோம்? கண்டிப்பா கிடையாது. அதே எண்ண அலை நம்மளும் தாக்கும். நம்ம குழந்தைங்கள திட்டிட்டு நம்ம சந்தோஷமா இருந்துடுறோமா? அப்பா நான் திட்டிட்டேன். ஏதோ ஒரு நல்ல விஷயத்த சொல்லிக் குடுக்குறதுக்காக திட்டிட்டேன்னு நம்ம சந்தோஷமா இருக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. அடுத்து நம்மளும் வருத்தப்பட போறோம். இல்லீங்களா? ஸோ, அதனால நாம நம்மோட இந்த எண்ணம், சொல், செயல்ல நாம கடைப்பிடிக்கிற அகிம்சை, மத்தவங்கள நல்லபடியா வச்சுக்கோங்கிற மாதிரி நம்மையும் மன அமைதியோட வச்சுக்கும். பிளஸ் இறை நீதிப்படி செயலுக்கு தக்க விளைவு ஏற்படுகிறது. நம்ம செய்ற ஒவ்வொரு செயலுமே மகரிஷி சொல்ற மாரி ஒரு ஒரு செயலுமே அதனோட விளைவும் தொக்கி நிற்கும். ஸோ நம்மளோட செயல்ல, நம்மளோட எண்ணம், சொல், செயல்ல கோபம் வெளிப்பட்டா, அதற்கான விளைவு என்னவா இருக்கும்? அமைதியின்மை, குடும்பத்தில குழப்பம், கோபம், பிளஸ் அது நம்ம உடலையும் பாதிக்கும், நம்ம மனதையும் பாதிக்கும். ஸோ இதெல்லாமே விளைவுகள். ஸோ என்னைக்குமே ஒரு செயல செய்யும்போது, இதனோட விளைவு என்னவா இருக்கும்? அப்படிங்கிறத நம்ம ஒரு தடவைக்கு 3 தடவ யோசிச்சு, அந்த செயல செய்யறது என்னைக்குமே நல்லது. நாம் மற்றவர்களுக்கு செய்யும் நன்மை புண்ணியத்தையும், பாவம் துன்பத்தையும் கொடுக்கும். இது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நாம செய்ற நன்மை கண்டிப்பா நமக்கு நல்லதா திரும்பி வரும். அது எப்ப வரும்னு நமக்கு தெரியாது. ஆனா கண்டிப்பா வரும். அதே மாதிரி நம்ம செய்ற சில நேரங்கள்ல நமக்கு நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் எந்த பாவமும் செய்யலையே! எனக்கு ஏன் இந்த துன்பம் வந்துச்சு? அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோணும். ஆனா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்மளோட விலங்கின பதிவுகள்ல இருந்து நாம வந்துட்டுருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம கருமையத்துல நெறைய விஷயங்கள் ஸ்டோர் ஆயிருக்கும். நெறைய சிலது தான் நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள். பலது வந்து தெரியாத விஷயங்கள் ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ அதனோட விளைவா கூட இப்ப துன்பம் வரலாம். ஸோ அத வந்து கொஞ்சம் அமைதியோட, ஒரு பாசிட்டிவான எண்ணத்தோட அணுகுனோம்னா, நமக்கு வாழ்க்கை வந்து அமைதியா இருக்கும். அடுத்த பண்பாட்டு கல்வியோட அடுத்த சாப்டர் வந்து நேர்மை. நேர்மைனா யூசுவலா நம்ம என்ன நெனைப்போம்? இன்னொருத்தரோட பொருள எடுக்காம இருக்கணும். அதாவது திருடாமையோ, இல்ல வலுக்கட்டாயமா எனக்கு வேணும்னு சொல்லி பிடுங்காமையும் ஒருத்தர்கிட்ட இருக்கிறது நேர்மை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இதுல இன்னொரு ஒரு வேர்ட் இருக்கு. எத்தகைய சூழ்நிலையிலும் பிறருடைய பொருளையோ, வாழ்க்கை சுதந்திரத்தையோ பறிக்காமல் வாழும் நெறியே நேர்மையாகும். இது வந்து எனக்கு ரொம்ப எவ்ளோ கரெக்ட்டா, எவ்ளோ ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை. நம்ம வந்து இன்னொருத்தரோட பொருள மட்டும் இல்ல, இன்னொருத்தரோட வாழ்க்கை சுதந்திரத்த கூட பறிக்காம இருக்கிறது நல்லது, அப்படிங்கிறது. ஆ இது நான் ஒரு அம்மாவா இருக்கிறதுனால நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணத நான் சொல்றேன். அ சில நேரங்கள்ல வந்து என்னோட பொண்ணு வந்து மெடிசின் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படும்போது, ஃபர்ஸ்ட் ஓகேன்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் அவளோட நீட் எக்ஸாம்ல அவளுக்கு மெடிசின் ஜாயின் பண்ற மார்க் கிடைக்கல. அதனால நான் என்ன பண்ணிட்டேன், "நீ மெடிசின் இப்ப படிக்காத அப்பர்ணா. உனக்கு வேண்டாம். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும் அந்த ப்ரொஃபஷன் ஃபியூச்சர்ல. உனக்கு செட் ஆகாது. எதுக்கு நம்ம தேவையில்லாம இவ்ளோ ஸ்ட்ரெஸ்க்குள்ள போணும்?" அது இதுன்னு சொல்லி அவள நெறைய பிரெயின் வாஷ் பண்ண ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் அவ ஒரு வார்த்தை வந்து சொன்னா, என் லைஃப்ல எனக்கு ஒயிட் கோட் ஸ்டெத்தஸ்கோப் தவிர, வேற ஒரு ஃபியூச்சர, ஒரு கரியர என்னால நெனச்சு கூட பார்க்க முடியல. அப்டின்ன பிறகு அந்த விஷயத்த நான் விட்டுட்டேன். ஆனா, அப்புறம் தான் எனக்கு அது புரிய ஆரம்பிச்சுச்சு. கிட்டத்தட்ட அவளோட வாழ்க்கை சுதந்திரத்த பறிக்கிற ஒரு முயற்சியில தான் நான் இருந்திருக்கேன். ஒவ்வொருத்தருக்குமே ஒரு ஜர்னி இருக்கும். ஒரு ஒரு சோல்க்கும் ஒரு பர்ப்பஸ் இருக்கும் லைஃப்ல. இதுதான் நான் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பர்ப்பஸ வந்து பறிக்கிறதும், வாழ்க்கை சுதந்திரத்த பறிக்கிறதும் நேர்மையற்ற செயல். அதே மாரி நெறைய நம்ம பார்க்கலாம் குடும்பங்கள்ல. நல்லா பிளான் பண்ணி எங்கனா வெளிய போணும்னு பிளான் பண்ணியிருப்பாங்க. தாத்தா, பாட்டி இருப்பாங்க. அம்மா, அப்பா, தென் அவங்களோட பேர பிள்ளைகள் இருப்பாங்க. பேர பிள்ளைகளுக்கு பார்த்தா வந்து எங்கனா சினிமாக்கு போணும், பார்க், பீச் போணும்னு இருக்கும். இதே தாத்தா, பாட்டிக்கு வந்து கோயிலுக்கு போணும். ஸோ அந்த அவங்களோட திங்கிங் வேற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாரி நேரத்துல நம்ம என்ன பண்ணணும்? ஒரு சின்ன ஒரு ஒரு இன்விசிபிள் லைன் தான் இருக்கு இதுல. என்னன்னா, ஓகே கோயிலுக்கு போலாம். அதுக்கப்புறம் நம்ம சினிமாக்கு போலாம். இல்ல அதுக்கப்புறம் பார்க்குக்கு போலாம். அப்படி முடியலையா, ஓகே. இந்த தடவ நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோமா, அடுத்த தடவ நம்ம சினிமாக்கு போலாம். அதுக்கு அடுத்த தடவ பார்க் போலாம். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேலன்ஸ்டா நம்ம ஒரு குடும்பமா வாழும்போது, அந்த வாழ்க்கை சுதந்திரத்த நம்ம கொஞ்சம் பேலன்ஸா கொண்டு போணும். பட் எல்லாருக்குமே அவங்களோட சுதந்திரத்த அனுபவிக்கிற ஒரு வாய்ப்பு வந்து கொடுக்கப்படணும். இங்க பாருங்க. அடுத்து இன்னொரு விஷயம்.
நேர்மைய பத்தி நம்ம சொல்றோம். நம்ம வந்து இன்னொருத்தர புண்படுத்தக்கூடாது, இன்னொருத்தரோட பொருள திருடக்கூடாது, தென் வாழ்க்கை சுதந்திரத்த பறிக்கக்கூடாதுன்னு சொல்றோம். முதல்ல நமக்கு நாம் நேர்மையுடன் இருக்கிறோமா? நமக்கு நாம நேர்மையோட இருக்கிறோமா? அப்படிங்கிறது நாம எல்லாருமே நம்மள கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வி. பார்க்கலாம் ஏன். எண்ணுவது, பேசுவது, செயல் புரிவது ஒன்றுக்கொன்று முரண்படாமல் இருக்க வேண்டும். நம்ம மைண்ட்ல ஒரு எண்ணம் இருக்கும். ஓகே, எனக்கு வந்து ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழணுங்கிறது தான் என்னோட எண்ணம். ஈவன் நான் பேசும்போது அத சொல்றேன். நான் ஒரு ஹெல்த்தியான லைஃப் வாழணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா, அதற்கான செயல்கள்ல நான் ஈடுபட்டேனா? அப்ப இந்த இடத்துல என்ன அதுக்கான செயல்கள்ல ஈடுபட்டேனான்னா, ஒழுங்கா ஹெல்த்தி ஃபுட் சாப்பிட்டேனா, எக்ஸர்சைஸ் பண்ணேனா, மெடிடேஷன் பண்ணேனா, பண்ணல. ஸோ அப்டின்னும்போது என்ன ஆகுது? என்னோட எண்ணம் ஒண்ணு, பேசுறது ஒண்ணா இருக்கு. என்னோட செயல் கம்ப்ளீட்டாவே வேறயா இருக்கு. ஸோ இந்த மாதிரி நமக்கு நாமே பண்ற ஒரு நேர்மையற்ற செயல் என்னன்னா, நம்மளோட எண்ணம், சொல், செயல்கள்ல முரண்பாடோட நடந்துக்கிறது. இதுவும் நம்பளோட உடலை பாதிக்கும், உயிரை பாதிக்கும். நியூரோ சயன்ஸ் என்ன சொல்லுது? நியூரோ சயன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து இத பத்தி நான் கொஞ்சம் சொல்றேன். என்ன சொல்லுதுன்னா, இப்ப நம்ம மைண்ட் வந்து அதாவது முத்து ஐயா சொல்லுவாரு. ஆம் "சிற்றறிவு கேட்டால் பேரறிவு கொடுக்கும்" சொல்லிட்டு. நம்ம வந்து என்ன வேணும் அப்படிங்கிறத நம்ம மைண்டுக்கு நம்ம சொல்லிடுவோம். ஓகே, ஃபார் அன் எக்ஸாம்பிள் நாளைக்கு காலையில நான் 5 மணிக்கு எழுந்து மெடிடேஷன் பண்ணணும். குரூப்ல ஜாயின் பண்ணணும் மெடிடேஷன் ஆனா 5 மணிக்கு அலாரம் அடிக்கும்போது கொஞ்ச நேரம் தூங்கலாம். அப்புறம் நான் தனியா எழுந்து பண்ணிக்கிறேன் 6, 7 மணிக்கு அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம்? இத தினம் தினம் பண்ணும்போது, நாளைக்கு நம்ம வேற ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த நமக்கு நாம சொல்லும்போது கூட நம்ம சப்கான்ஷியஸ் என்ன நினைக்கும்? ஆமா இவ சொல்லுவா, ஆனா செய்ய மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான எந்த உதவியுமே பண்ணாது. ஐ மீன் அதற்கான எந்த உதவியுமே யூனிவர்ஸ் கிட்ட இருந்து நமக்கு வராது. அதனால நாம என்ன நினைக்கிறோம்? என்ன பேசுறோங்கிறத நம்மளோட செயலுக்கு கொண்டு வர்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து ஆன்மீகத்திலயும் இத சொல்லி நம்ம ஐயாவும் இத பத்தி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி சயின்ஸும் இத தான் சொல்லுது. ஸோ எப்பயுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம சொல்ற விஷயம் சின்னதா இருந்தாலும் அத செஞ்சிடணும். அத செய்யும்போது நம்ம பிரெயின் அதுக்கேத்த மாரி டியூன் ஆக ஆரம்பிக்கும். ஓகே இவங்க சொல்றாங்கன்னா, இந்த விஷயத்த இவங்க செய்வாங்க. ஸோ அதுக்கான கைடன்ஸ நம்ம குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி இல்லன்னா, ஸோ நம்ம சொல்றதையே நம்ம செய்யலன்னும்போது, அஃப்கோர்ஸ் நம்ம உடலுக்கும், உயிருக்கும் பிணக்கு ஏற்படும். ஒரு முரண்பாடு ஏற்படும். நெறைய நேரங்கள்ல இதனால தான் நமக்கு நெறைய நோய்கள் வர்றது. வாழ்க்கையில வந்து ஒரு குற்ற உணர்வு வந்துரும். நான் சொல்றேன், ஆனா செய்ய மாட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேலேயே நமக்கு வந்து ஒரு வெறுப்புணர்வு, ஒரு கோவம், ஒரு கில்ட்டி கான்ஷியஸ் குற்ற உணர்வு எல்லாம் வர்றது, இந்த மாரி விஷயங்கள்னால தான். நமக்கு நாம நேர்மையா இல்லாததுனால. அண்ட் மற்றவர்களோட ஒரு நல்ல நட்புறவ வளர்த்துக்கிறதுக்கும், நேர்மைங்கிற ஒரு விஷயம் நமக்கு என்னைக்குமே உதவியா இருக்கும். அடுத்து, நேர்மை அவ்ளோ ஈஸியா கடைபிடிச்சிட முடியுமா? ஆரம்பத்துல அஃப்கோர்ஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் இருக்கும். மன உறுதி கொண்டவர்களே எத்தகைய சூழலிலும் நேர்மையாக வாழ்கிறார்கள். ஆ எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் இதுல படுது. என்னோட ரிலேட்டிவ் ஒருத்தரு, குளோஸ் ரிலேட்டிவ். அவரு என்ன பண்ணாரு, நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசிஷன் எடுத்தாரு. அவரு எடுத்த உடனே சுத்தி இருக்க எல்லாரும், "நீ நான்வெஜ் சாப்பிடலன்னா உனக்கு புரோட்டீன் கிடைக்காது. நீ வந்து ஒழுங்கா சாப்பிடணும். இப்பவே ஏன் விடுற?" அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரு 3 மந்த்ஸ் அப்படி இருந்து பார்த்தாரு. அப்புறம் எல்லாருமே திட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிச்சுட்டாரு. ஆனா, சாப்பிடும்போதெல்லாம் அவருக்கு ஒரு கில்ட்டி கான்ஷியஸ் இருந்துட்டே இருந்துச்சு. ஒரு குற்ற உணர்வு. "என்னடா இது நம்ம சொன்னத நம்மளால செய்ய முடியலையே! சொன்னத நம்மளால செய்ய முடியலையே!" அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா, அதுவே என்ன ஆச்சு பிற்காலத்துல நாள் ஆக ஆக ஒரு மாதிரி எப்பயுமே குற்ற உணர்வோடவும், உடல்லயும் சில உபாதைகள் வர ஆரம்பிச்சுச்சு. அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு ரியலைசேஷன் வந்து, ஓகே நான் டிசிஷன் எடுத்துட்டேன் எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு. ஸோ இத நான் ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இப்ப கிட்டத்தட்ட அவருக்கு 60 வயசுக்கு மேல ஆயிடுச்சு. இன்னும் அவரு வந்து வெஜிடேரியனா தான் இருக்காரு. பட் இத வந்து அவரு எனக்கு சொன்னது. ஆரம்ப காலத்துல ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா வந்து நம்ம ரொம்ப தைரியமா, ஸ்ட்ராங்கா நிக்கணும். நம்மோட டிசிஷன்ல அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாரி பொருள், புகழ், அதிகாரம், புலன் இன்பம் இந்நான்கில் சிக்கிடும் மனிதர்கள் நேர்மையோட எனக்கு நெறைய அளவுக்கு அதிகமான பொருள் அதாவது இது எல்லாமே அளவுக்கு அதிகமா போகும்போது தான் அது விஷமா மாறுது இல்லையா? ஸோ அளவுக்கு அதிகமாக இது எனக்கு வேணும். பொருள், புகழ், அதிகாரம், புலன் இன்பம்னு நெனைக்கிறவங்க,
அவங்களுக்கும் நேர்மையா இருக்க மாட்டாங்க. சுத்தி இருக்கவங்களையும் நேர்மையா வாழ விட மாட்டாங்க. பிகாஸ் அவங்களுக்கு நல்லா தெரியும் அவங்க தப்பு பண்றாங்கன்னு. சுத்தி இருக்கவங்க சரியா இருக்கிறது அவங்களுக்கு கில்ட்டியா இருக்கும். அதனால சுத்தி இருக்கவங்களும் நேர்மையா இருக்கக்கூடாதுங்கிறதுக்கான ஃபோர்ஸ் தான் குடுப்பாங்க. நேர்மையா வாழ்வதற்கு நமக்கு ரொம்ப அழகான கல்வி முறைகள வந்து மகரிஷி வகுத்து குடுத்திருக்காரு. அகத்தவம், அகத்தாய்வு, உடற்பயிற்சி இது எல்லாமே வந்து நம்மளோட வாழ்க்கையில நம்ம ஒரு சரியான ட்ராக்ல போறோமாங்கிறத நமக்கு எப்பயுமே ஒரு ரிமைண்டர் மாரி இருந்துட்டே இருக்கிற கல்வி முறைகள். அடுத்து விடாமுயற்சி. விடாமுயற்சினா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். நம்ம ஏதோ ஒரு விஷயத்த அடையணும்னு ஆசைப்படுறோம். அதுக்காக வந்து கன்சிஸ்டன்ட்டா அ வொர்க் பண்ணிட்டே இருக்கிறது. முயற்சி பண்ணிட்டே இருக்கிறது தான் விடாமுயற்சின்னு நம்ம சொல்றோம். நாம் அடைய வேண்டிய குறிக்கோளை தெளிவாக புரிந்து கொண்டு இந்த விடாமுயற்சி எந்த மாரி விஷயத்துல இருக்கணும்? நாம என்ன அடையணுங்கிறதுல ஒரு தெளிவு இருக்கணும். தெளிவு இருக்கணும். பிளஸ் அதை நோக்கி மன உறுதியுடனும், ஆர்வமுடனும் செயல்படணும். ரொம்ப மன உறுதியோடவும், ஆர்வமோடவும் வந்து நாம இருந்து விடாமுயற்சியோட இருக்கும்போது, கண்டிப்பா நம்ம அடைய வேண்டியத அடைஞ்சிடலாம். சோம்பல், கவன சிதறல். இந்த மாரி சோம்பல், கவன சிதறல் போன்றவற்றிற்கு இடம் கொடுக்கக் கூடாது. இப்ப வந்து நம்ப ஒரு விஷயத்த கான்சன்ட்ரேட் பண்ணி பண்றோங்கிறதே ரொம்ப பெரிய ஒரு டாஸ்க் மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா, நம்ம கவனத்த சிதறடிக்கிறதுக்குன்னே சுத்தி நெறைய விஷயங்கள் இருக்கு. அதுல வந்து சோசியல் மீடியா வந்து ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுதுன்னு சொல்லலாம். சும்மா ஏதோ ஒரு விஷயம் எடுத்து பண்ணணும்னு நெனைப்போம். மொபைல பார்த்தோனே ஒரு மெசேஜ் வந்தோனே அத எடுப்போம். அந்த மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணணும்னு நெனைப்போம். ஆனா வேற என்னென்னவோ பார்த்துட்டு 1 மணி நேரம் கழிச்சு தான் ரியலைஸ் பண்ணுவோம். ஐய்யயோ! இந்த மொபைல நம்ம எடுத்த காரணமே வேறயாச்சே! அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாரி கவன சிதறல்களுக்கும் இடம் கொடுக்கக் கூடாது. சோம்பலுக்கும் இடம் கொடுக்கக் கூடாது. அடுத்து, விடாமுயற்சி எதுவரைக்கும் இருக்கணும்? வெற்றி கிடைக்கும் வரை முழு ஈடுபாட்டுடனும், ஆர்வத்துடனும், நம்பிக்கையுடனும் லட்சியத்தை அடைய தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும். இதுக்காக நம்மளோட திறமைகளை வளர்த்துக் கொண்டு கடமையாற்றினால் கண்டிப்பாக இந்த விடாமுயற்சி மூலம் கண்டிப்பாக நமக்கு வெற்றி கிட்டும். இததான் வந்து முயற்சி திருவினையாக்கும் அப்படின்னு நம்ம திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஆக்கத்துறையில் அறிவை செலுத்து அப்படின்னு மகரிஷி சொல்லியிருக்காரு. என்னைக்குமே எனக்கு மகரிஷி ஆக்சுவலா எனக்கு ஒரு ஒரு சின்ன வயசுலலாம் எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ் ஆன்மீகவாதிகள்லாம் வந்து வெறும் கடவுள பத்தி மட்டுமே சிந்திச்சுட்டு இருப்பாங்க. அவங்க மத்த எந்த விஷயத்திலயும் வந்து பெருசா கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. பொருளோ, பதவியோ, வாழ்க்கை உயர்வ பத்தி. ஆனா மகரிஷி விஷயத்துல வந்து அவரு ரொம்ப அதாவது மெய்ஞானம், விஞ்ஞானத்த சேர்த்து நம்ம வாழ்க்கைக்கு பொருள், பதவி, புகழ் இது எல்லாமே முக்கியம்ங்கிறத வந்து ரொம்ப அழகா சொல்லி, அதனாலேயே இங்க வந்து ஆக்கத்துறையில் அறிவை செலுத்து அப்படின்னு அவரு சொல்ற அந்த விஷயம் வந்து எப்பயுமே ஒரு ரிமைண்டரா இருக்கும். ஓகே நம்ம வந்து புரொடக்டிவா இருக்கணும். ஏதோ ஒரு விஷயத்த கத்துக்கணும். புதுசா ஒரு விஷயத்த செய்யறதுக்கான விடாமுயற்சி இருந்துட்டே இருக்கணுங்கிறது இந்த ஒரு சென்டென்ஸ்ல ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. அதுதான் இங்க குடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து. அடுத்து இந்த விடாமுயற்சி. இப்ப நான் ஒரு லட்சியத்த அடையணும்னு நெனைக்கிறேன். ஆனா இந்த ஜர்னில நான் எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கக்கூடாது? எப்படி இருக்கணும்? மற்றவர்களின் உயர்வையும், வெற்றியையும் கண்டு மகிழ்ச்சி அடைதல். இதுக்கு பின்னாடி ஒரு சயன்ஸும் இருக்கு. நான் சொல்றேன். இப்ப எனக்குன்னு ஒரு கோல் இருக்கு. அந்த கோல நோக்கி நான் போயிட்டுருக்கேன். ஆனா வந்து என் கூடவே இதுக்காக ட்ரை பண்ண ஒருத்தருக்கு அந்த வெற்றி கிடைச்சிடுச்சு. இந்த சிச்சுவேஷன்ல நமக்கு யூசுவலா என்ன நடக்கும்? நான் முயற்சி பண்ணேன் எனக்கு கிடைக்கல. ஆனா அவங்களுக்கு உடனே கிடைச்சிடுச்சே! அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசுக்குள்ள ஒரு வருத்தம் இருக்கும். அது யூசுவலாவே ஒரு ஹியூமன் நேச்சர். ஆனா என்ன இங்க சொல்றாங்கன்னா, மற்றவர்களோட உயர்வையும், வெற்றியையும் கண்டு மகிழ்ச்சி அடையணும். ஏன் அது எப்படி ஹியூமன் நேச்சரே அப்படி கிடையாதுல்ல. அதாவது நான் விரும்பப்பட்ட வெற்றி இன்னொருக்கு கிடைக்குதுன்னும்போது, அது எப்படி என்னால சந்தோஷமா ஏத்துக்க முடியும்? பிகாஸ் நான் ஆசைப்பட்ட விஷயம் இல்லையா? அப்படின்னு நமக்கு தோணும். ஆனா இதுக்கு பின்னாடி இருக்க ஒரு நியூரோ சயன்ஸ் என்னன்னா, எம்ப்ரேஸ் த எக்ஸலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு NLP நியூரோ லிங்குவிஸ்டிக் புரோகிராமிங்ல சொல்லுவாங்க. அதாவது இது வந்து நம்ம பிரெயின் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். என்னன்னா, நம்ம வந்து இன்னொருத்தரோட வெற்றி, அவங்களோட உயர்வ பார்த்து அவங்கள பாராட்டும்போது, நம்ப அத மகிழ்ச்சியா அக்செப்ட் பண்ணிக்கும்போது என்ன ஆகுமா, நம்ம பிரெயின்க்கு நம்ம என்ன சிக்னல் குடுக்குறோம்னா வந்து,
உனக்கு வந்து வெற்றி அடையறது பிடிக்கும், வாழ்க்கையில உயர்றது பிடிக்கும் அப்படிங்கிற சிக்னல் நம்மகிட்ட இருந்து, அதாவது நம்ம ஜீவகாந்த சக்தி வந்து போயி, வான்காந்தத்துல இருந்து இருக்கிற அதே மாரி வெற்றி, உயர்வுங்கிற சிக்னல்ஸ நமக்குள்ள எடுத்துட்டு வந்து குடுக்குமாம். ஸோ அதனால தான் மற்றவர்களோட வெற்றியும், உயர்வையும் பார்த்து நம்ம சந்தோஷப்படும்போது, ஆட்டோமேட்டிக்கா அது நமக்குள்ளயும் வரும். அடுத்து நம்ம ஒரு விஷயத்த அடையணும்னு நெனைக்கிற ஜர்னில என்னைக்குமே பொறுமைய கடைபிடிக்கணும். நேர்மறை எண்ணங்கள வளர்த்துக்கணும். என்னால முடியலையே! ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன் என்னால மட்டும் செய்ய முடியல? இப்படிலாம் வந்து எதிர்மறை எண்ணங்கள வந்து நம்ம வளர்த்துக்க, அதே எதிர்மறையான எக்ஸ்பீரியன்ஸ தான் நம்ம வந்து வாங்குவோம். வான்காந்தத்திலருந்து இல்லையா? அதனால நம்ம நேர்மறை எண்ணங்கள் நம்ம போன வகுப்புலயும் அம்மா சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி அப்துல் கலாம் ஐயா வந்து எந்த ஸ்கூல், காலேஜ் போனாலும் பசங்களலாம் எழுப்பி நிக்க வச்சு இந்த 5 சென்டென்ஸஸ் சொல்லுவாராம். ரிப்பீட் பண்ண சொல்லுவாராம். "ஐ அம் தி பெஸ்ட். ஐ கேன் டூ இட். காட் இஸ் ஆல்வேஸ் வித் மீ. ஐ அம் அ வின்னர். டுடே இஸ் அ கிரேட் டே" அப்படின்னு சொல்லிட்டு தினமும் நீங்க கண்ணாடி முன்னாடி நின்னு இத சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாரு. அதாவது இந்த மாரி விஷயங்கள் வந்து ஒரு அஃபர்மேஷன் மாதிரி. அ பிள்ளைகள் வந்து சொல்ல அவங்களோட மனசுக்குள்ள போயி இது நல்லா ஊறி அத நம்ப ஆரம்பிப்பாங்க. நம்ப ஆரம்பிக்கிறதோட, அதுக்கேத்த மாதிரி விஷயங்கள ஈர்க்கவும் ஆரம்பிப்பாங்க. இது பள்ளியில படிக்கிற பிள்ளைகளுக்கு நாங்க சொல்லிக் குடுக்குற விஷயம் யூசுவலா. இத பெரியவங்களும் ஃபாலோ பண்ணலாம். எத்தன வயசு இருக்கிறவங்க இத செய்யலாம். அதனால தான் நமக்கு அருட்காப்பு, சங்கல்பம், வாழ்க வளமுடன் இது எல்லாமே நம்ம ஐயா வந்து குடுத்துட்டு போயிருக்காரு. அடுத்து நம்ம தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் இந்த ஜர்னில என்னன்னா, மற்றவர்களின் உயர்வையும், வெற்றியையும் கண்டு பொறாமைப்படுதல். இத வந்து நம்ம தவிர்க்கணும். அவங்கள பார்த்துட்டு ஒரு நிமிஷம் நமக்கு கிடைக்கலையே பொறாமைப்படுதல் மட்டும் இல்ல, நமக்கு கிடைக்கலையேன்னு நம்ம ஏங்குறோம் பாருங்க. அது கூட நெகட்டிவ் எனர்ஜி தான். அதையும் நாம தவிர்க்கணும். அடுத்து எதிர்மறை எண்ணங்கள வளர்த்துக் கொள்ளுதலையும் நாம தவிர்க்க வேண்டிய விஷயம். ஏன்னா, இப்ப ஒருத்தருக்கு ஒரு விஷயம் சீக்கிரம் கிடைக்கலாம். இன்னொருத்தருக்கு அது கொஞ்சம் டிலே ஆகலாம். அதற்கான காரணங்கள் நெறைய இருக்கலாம். நமக்கு மேபி தெரியாம கூட இருக்கும். 2 பேரும் ஒரே எஃபோர்ட் கூட போட்டுருக்கலாம். அவங்களோட வினைப்பதிவுகள் இன்னும் கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் அவங்க போய் அத ரீச் பண்ணணும்னு கூட இருக்கும். இல்ல இன்னும் ஏதோ பெஸ்ட்டான விஷயங்கள் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்காக கூட அந்த அந்த ஆ அந்த தடங்கல்கள் இருக்கலாம். இன்னும் பெஸ்ட்டா அவங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்கணுங்கிறதுக்காக கூட அந்த தாமதமோ, தடங்கலோ இருக்கலாம். அத வந்து நம்ம நேர்மறையோட ஓகே ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்க போது. அதுக்காக நான் கொஞ்சம் பொறுமையா இருந்து, நம்மளோட முயற்சிய மட்டும் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு நெனச்சா நல்லது. அடுத்து நல்லதையே காணுதல். வேதாத்ரியம்ல இருக்க நாம எல்லாருமே இந்த நல்லதையே காணுதல்ங்கிற விஷயத்துக்கு ரொம்பவே அதிகமா ட்ரெயின் ஆயிருப்போம்னு எனக்கு தெரியும். ஆ இருந்தாலும் இது வந்து ஒரு ரிமைண்டரா இருக்கட்டும்ங்கிறதுக்காக தான் நான் இத மறுபடியுமே போட்டு வச்சேன். ஏன்னா நம்ம இப்ப ஒரு நாளைக்கு ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒரு 1000 தாட்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் மைண்ட்ல. அ அதுல ஒரு 10, 20வது ஏதாவது ஒரு நெகட்டிவா போயிடும் நம்மளயே அறியாம. அதுவும் போகாம இன்னும் விழிப்புணர்வோட இருக்கணுங்கிறதுக்காக திரும்ப திரும்ப சொல்ற விஷயங்கள் தான் இது. சமுதாயத்தில் பிற மக்களோடு இருந்து அவர்கள் உதவியை பெற்றே வாழ வேண்டியுள்ளது. சைக்காலஜில சொல்லுவாங்க. நம்ம மனிதர்கள் வந்து ஒரு சோசியல் அனிமல் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாரி தான் நம்ம ஒரு விலங்கின பதிவுல இருந்து தான் நம்ம எல்லாம் வந்திருக்கோம். ஸோ நம்ம வந்து மற்ற மக்களோட சேர்ந்து வாழ்வதும், ஒருத்தருக்கொருத்தர் உதவி செய்து கொள்வதும். அதாவது இன்னைக்கு நான் சாப்பிடுற சாப்பாடு யார் யாரோட உழைப்பெல்லாமோ அதுல இருக்கு. இயற்கையோட கருணை அதுல இருக்கு. இப்படி பல மக்களோட உழைப்பு அதுல இருக்கு. விவசாயிகள், வியாபாரிகள், தொழிலாளிகள். இந்த மாதிரி நம்ம எல்லாருமே சார்ந்து தான் வாழறோம்ன்னும்போது, நம்ம எதுக்கு மத்தவங்கள பத்தி தவறான கருத்துக்கள வச்சுக்கணும்? ஒவ்வொரு மனிதனிடமும் நெறைய நல்ல குணங்கள் இருக்கு. சில தீய குணங்களும் இருக்கு. அவற்றை குறை காண்பதை விடுத்து நல்லனவற்றை எடுத்துக்கொள்வோம். இக்குணம் நம் அமைதிக்கும், வெற்றிக்கும் வழிவகுக்கும். இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே முதல்ல நம்மள நல்லபடியா வழிநடத்திட்டு, நம்மள சுத்தி இருக்கிற என்விரான்மென்ட்டையும் அழகா நமக்கு ஒரு பாசிட்டிவா சேஞ்ச் பண்ணி குடுக்கும். இப்ப யாருமே நான் கெட்டவனா இருக்கணும்னு நெனைக்கிறது இல்ல. தப்பு பண்ணணும்னு நெனைக்கிறது இல்ல. சில நேரங்கள்ல சில விஷயங்கள் அந்த மாரி அமைஞ்சிடுது. ஆனா, அதையே நம்ம மனசுல வச்சுக்கிட்டு, இவங்க இப்படித்தான், இவங்க வந்து இப்படித்தான் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லாம, ஓகே அதுல ஏதோ ஒரு காரணம் இருக்கு போல, அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம வீட்லயே நம்ம சிலர்கிட்ட வந்து ஒரு வேல சொல்லியிருப்போம்.
ஆ நல்லா தான் செஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்க திடீர்னு ஒரு நாள் என்னால முடியலன்னு சொல்லி படுத்துருவாங்க. உடனே நம்ம ஐயோ! இவங்க என்ன சோம்பேறியா இருக்காங்க. இந்த வேலைய செய்ய மாட்றாங்க. அப்படின்னு நினைக்காம, ஓகே. அவங்களுக்கு இப்ப ஏதோ ரெஸ்ட் தேவைப்படுது. அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் புரிஞ்சுகிட்டு, அவங்களோட நல்ல விஷயங்கள மனசுல ஏத்திக்கிட்டு, இந்த மாரி சின்ன சின்ன குறைகள் குறைகள் வேற எதுவா வேணாலும் இருக்கலாம். ஸோ அந்த மாரி குறைகள விடுத்து இருக்கிறது நம்ப மன அமைதிக்கு நல்லது, வெற்றிக்கு நல்லது. ஆஸ் வெல் அஸ் அம் அ முத்து சார் எப்பயுமே சொல்வாரு. அதாவது நம்ம முக்கியமா நம்ம பிள்ளைகள் கிட்ட வந்து அ கம்ப்ளீட்டா நம்ம நம்பணும். அவங்க நல்லா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்படின்னு. எந்த விதமான சந்தேகமும் இல்லாம முழு மனதோட நம்ம பிள்ளைங்க நல்லா வருவாங்க எதிர்காலத்துல. அவங்க நல்ல குணநலன்கள வளர்த்துப்பாங்க. சமுதாயத்துல பெரிய ஆளா வருவாங்க. இந்த மாதிரிலாம் வந்து நாம நெனைக்கிற விஷயங்கள், நாம நெனைக்கிற நல்ல விஷயங்களே வந்து ஒரு வைப்ரேஷனா போயி அவங்கள கைட் பண்ணும் அந்த எண்ண அலைகள். ஸோ அதுக்காக நம்ம அமைதிக்கு, நம்ம வெற்றிக்கு மட்டும் இல்லாம, மத்தவங்களோட வெற்றிக்கும் இந்த நல்லதையே காணுதல்ங்கிற பண்பு நமக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். நல்லதை பார்த்தல், நல்லதை கேட்டல், நல்லதை சிந்தித்தல். நல்லதை பார்த்தல். மோஸ்ட்லி நம்ம நெறைய இப்ப பார்க்குற விஷயங்கள் எதுன்னா, ஆ நெறைய மக்களோட அதிகமா தொடர்பு கொள்றோமோ இல்லையோ, நெறைய சோசியல் மீடியா, படம், ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது, நம்ம பார்க்குற விஷயங்கள் நிஜமாவே நல்லது தானா? நம்ம கேட்கிற நியூஸ் நிஜமாவே நல்லது தானா? நமக்கு ஏதோ ஒரு விதத்துல பிரயோஜனப்பட போதாங்கிறத உணர்ந்து, சிந்திச்சு இந்த மாரி ஹேபிட்ஸ நம்ம வாழ்க்கைக்குள்ள கொண்டு வரணும். ஸோ இந்த மாரி விஷயங்கள் நமக்கு ஒரு உயர்ந்த பண்புகளையும் உருவாக்கி கொடுக்கும். அடுத்து, இங்க பாருங்க. ஆ சைக்காலஜி என்ன சொல்லுது? நாம இன்னொருத்தர்கிட்ட பார்க்குற நல்ல விஷயங்கள். "வென் யூ லுக் ஃபார் குட் இன் அதர்ஸ், யூ டிஸ்கவர் த பெஸ்ட் இன் யுவர்செல்ஃப்." ஒரு ஒரு ஸ்டோரி ஒண்ணு ஒரு காலையில ஜஸ்ட் மொபைல் பார்த்துட்டு இருக்கும்போது, நானும் ரீல்ஸ் பார்த்தேன். அப்ப அதுல ஒரு விஷயம் வந்துச்சு. "த பியூட்டி யூ சீ இன் மீ இஸ் அ ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் யூ." ஒரு ஆத்தர் சொன்னது. அதாவது நம்ம இன்னொருத்தர்கிட்ட பார்க்குற ஒரு பியூட்டி இருக்குல்ல, "ஏய்! இது நீ ரொம்ப நல்லா பண்ற தெரியுமா? ந உன்னோட அந்த கேரக்டர் ரொம்ப நல்லா இருக்கு தெரியுமா?" இப்படின்னு சொல்லி நம்ம இன்னொருத்தர பாராட்டுறோம் இல்லையா? அந்த பியூட்டி வந்து நம்மகிட்டயும் இருக்கிறதா அர்த்தமா. அதனால தான் நம்மளால மனசார பாராட்ட முடியுது இன்னொருத்தர. அப்படின்னு சைக்காலஜி சொல்லுது. பிகாஸ் என்கிட்ட இல்லாத ஒரு விஷயத்த நான் இன்னொருத்தர்கிட்ட சொல்ல மாட்டேன். என்கிட்ட ஒரு விஷயம் இல்லன்னா, அத நான் குறையா தான் இன்னொருத்தர்கிட்ட சொல்லுவேன். நான் இன்னொருத்தர்கிட்ட ஒன்னத்த பாராட்டுறேன்னா, அது என்கிட்டயும் இருக்குன்னு அர்த்தம். அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நல்லதை காணுதல்ன்னும்போது, நம்மகிட்டயும் நமக்குள்ளேயும் நெறைய நல்ல குணங்கள் வளர்க்கப்படுது. ஸோ இட் கிரியேட்ஸ் இன்னர் பீஸ். ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வளரும். பிளஸ் நம்ம சிலருக்கு நல்ல விஷயங்கள சொல்லும்போது, அவங்களோட நல்லதையே காணும்போது, அவங்களோட வாழ்க்கைக்கும் ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் குடுத்து அவங்கள வளர்க்கும். ஒரு எமோஷனல் மெச்சூரிட்டி அண்ட் நம்மளோட மென்டல் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து நேர மேலாண்மை. ஆ டைம் மேனேஜ்மென்ட். குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு பணியை செய்வதை வழக்கமாக வைத்துக் கொள்ள வேண்டும். நமக்காக யாரையும் காத்திருக்க செய்தல் கூடாது. நேர மேலாண்மையை பின்பற்றினால் வாழ்க்கை இனிமையாகவும், வெற்றிகரமாகவும் அமையும். நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த நேர மேலாண்மை ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம அத ஃபாலோ பண்றோமான்னு கேட்கும்போது, ஆ கொஞ்சம் கொஸ்டின் மார்க் தான் அது. நம்ம நெறைய நேரங்கள்ல பண்ணலாம். சில நேரங்கள்ல மிஸ் பண்ணலாம். அதற்கு நியாயமான காரணங்கள் இருக்கலாம். அதெல்லாம் ஓகே. பட் நம்ம அதே மாதிரி குறிப்பிட்ட எப்பயுமே இப்ப இப்ப நம்ம குரூப்லயே நம்ம தெரியும். காலையில 5 மணின்னா 5 மணிக்கு மெடிடேஷன். ஈவினிங் 7 மணிக்கு மெடிடேஷன். ஸோ வெட்னஸ்டே 10:00 இந்த லேடீஸ் கிளப் கிளாஸ் இந்த கிளாஸஸ் நடக்குது. சிந்தனை உரை நடக்குது. ஸோ இந்த மாரி விஷயங்கள்ல வந்து எப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட நேரத்துல ஒரு குறிப்பிட்ட பணிய வந்து ரெகுலரா செய்ய பழக்கிக்கணும். அதே மாரி காலையில 6 மணிக்கு நான் எக்சர்சைஸ் போணும்னா, தினமும் அந்த 6 மணிக்கு அந்த எக்சர்சைஸ். இந்த மாரி நம்ம செய்யும்போது, ரொம்ப ஈஸியா நம்ம டைம் மேனேஜ் பண்ண முடியும். அதே மாரி நமக்காக இன்னொருத்தர காத்திருக்க செய்தலும் கூடாது. பிகாஸ் இந்த இடத்துல நம்ம டைம ரெஸ்பெக்ட் பண்ணல. அதே மாரி இன்னொருத்தரோட டைமையும் ரெஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி ஆயிடும். அடுத்து நேர மேலாண்மையை பின்பற்றும்போது என்ன ஆகுது, நம்மளோட பெர்சனல் லைஃப்பா இருக்கட்டும், ப்ரொஃபஷனல் எந்த லைஃப்பா இருந்தாலும், எப்படிப்பட்ட வாழ்க்கை முறையா இருந்தாலும், இனிமையாகவும், வெற்றிகரமாகவும் இருக்கிறதுக்கு முக்கிய காரணமா இருக்கு. ஸோ நேர மேலாண்மையை கடைபிடிக்கிறதுக்கான படிநிலைகள்னு சொல்லி மகரிஷி என்ன குடுத்திருக்காருன்னா, திட்டமிடல். ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணணும். என்னென்ன வேலைகள் நம்ம செய்யணும். ஆ ஒரு எக்ஸாம்பிள்க்கு இன்னைக்கு எனக்கு ஒரு 5 வேலை இருக்குன்னு வச்சுக்கோங்க. 5 வேலை நான் இன்னைக்கு செய்யணும்.
அப்ப முக்கிய செயல்களை முதல்ல ரொம்ப முக்கியமானதுன்னா ஒரு 3 வேலை இருக்கும். 2ஓ 3 வேலையோ. அத முதல்ல எழுதிக்கணும். முக்கிய செயல்கள் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் மீதிலாம் அவ்ளோ இம்பார்ட்டன்ட் இல்ல. பட் செய்யணும் அப்படிங்கிற வேலைய பின்னாடி எழுதிக்கணும். அப்புறம் எதை தானே செய்ய வேண்டும்? எந்தெந்த வேலை நான் செய்யணும்? எந்த வேலை மற்றவர்களை கொண்டு செய்வது? இந்த ஒரு நாலேட்ஜ நம்ம வளர்த்துக்கணும். சில விஷயங்கள நம்ம தான் செய்யணும்னு இருக்கும். அத நம்ம தான் செய்யணும். சில விஷயங்கள நம்ம உதவிக்காக இன்னொருத்தரையும் நாடலாம். இல்லீங்களா? ஸோ அந்த மாரி விஷயங்கள நம்ம ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்ப நெறைய வீட்டு வேலை இருக்கு. வேலைக்கும் போறோம், வீட்லயும் வேலை செய்றோம். இல்ல வேற ஏதோ நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அப்டின்னும்போது நம்ம வீட்டுக்காக உதவி ஆட்கள வச்சுக்கிறது. பிளஸ் வந்து இப்ப நம்ப தினமும் துணி துவைக்கிறது கஷ்டம். அதுக்காக டைம் வந்து 1 ஹவர், 1 1/2 ஹவர்ஸ் குடுக்கறது என்னோட மத்த வேலைய பாதிக்குதுன்னும்போது, ஓகே வாஷிங் மிஷின். ஸோ இந்த மாரி நம்மளோட சில வேலைகள் முடியாதுங்கிற பட்சத்துல நம்ம இன்னொருத்தர சார்ந்து இருக்கலாம். அது இன்னொருத்தர்கிட்ட குடுக்கலாங்கிற பட்சத்துல. அண்ட் ஒவ்வொரு வேலையும் அத எப்படி எளிதாக செய்வது? எனக்கு பெர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னா, கிச்சன்ல இந்த வெஜிடபிள் சாப்பர். ஒரு வேலைய வந்து எப்படி எளிதா செய்யறதுன்னு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் ரொம்ப யூஸ் பண்றது இப்ப நம்ம வெஜிடபிள் கட் பண்றதுக்கு நமக்கு கிட்டத்தட்ட எனக்கு 1/2 மணி நேரம் ஆகும். ஸோ சாப்பர் இருக்கும்போது எனக்கு ஒரு 5, 10 நிமிஷத்திலேயே முடிஞ்சிடுது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வேலைக்கும் எது எளிமையா செய்யறதுக்கான வேலைன்னு சொல்லி நம்ம அத மாத்திக்கிட்டு, முக்கியமான விஷயங்கள் இப்ப எக்ஸர்சைஸ் நான் தான் பண்ணணும் என் உடம்புக்கு. மெடிடேஷன் என் உடம்புக்கு நான் தான் பண்ணணும். அதெல்லாம் எனக்கு முக்கியமான விஷயம். ஏதோ ஒரு விஷயம் படிக்கணும்னா, அத நான் தான் படிச்சு மூளையில ஏத்தணும். ஸோ இந்த மாரி விஷயங்களுக்கு அதிக நேரம் செலவிட்டு, மத்தவங்களுக்கு குடுக்கலாங்கிறத நாம ஷெட்யூல் பண்ணிக்கலாம். அண்ட் ஒவ்வொரு முறையும் திறமையா வேலைய செய்ய தெரிஞ்சுக்கணும். திறமையான்ற சென்ஸ் நெறைய டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம, இப்ப நம்ம இவ்ளோ விஷயத்த நம்ம டைம சேவ் பண்ணிட்டு, கடைசியா நம்ம நேரத்த ஃபுல்லா மொபைல்க்கோ, சோசியல் மீடியாவோ, ரீல்ஸ் பார்க்கறதுலயோ குடுத்தோம்னா, அது ஃபுல்லாவே வேஸ்ட் தான். எந்த விதத்திலயும் பிரயோஜனம் இல்ல. ஸோ அந்த நேரத்தை நாம நம்மளோட திறமைய வளர்த்துக்கிறதுக்காக பயன்படுத்திக்கணுங்கிறாரு. இது வந்து நம்ம மகரிஷி குடுத்தது. இதுக்கு பொமோடோரோ டெக்னிக்ன்னு சொல்லிட்டு ஒரு டெக்னிக் டைம் மேனேஜ்மென்ட் ட்ரெய்னிங்ல இந்த டெக்னிக்ஸ்லாம் நாங்க ஃபாலோ பண்ணுவோம். இது எப்படின்னா வந்து, இப்ப எனக்கு ரொம்ப டிஸ்ட்ராக்ஷன் இருக்குப்பா. நான் ஒரு வேலைய செய்யணும்னு நெனைக்கிறேன். ஆனா நான் டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டே இருப்பேன். அந்த மாரி சிச்சுவேஷன்ல நம்ம என்ன பண்ணலாம்? அதாவது கவன சிதறல் வந்துகிட்டே இருக்கும். இந்த மாரி ஒரு சிச்சுவேஷன்ல. என்ன பண்ணலான்னா வந்து டைமர் வச்சுக்கலாம். 25 மினிட்ஸ்க்கு டைமர் வச்சுட்டு, நம்ம ஏதாவது ஒரு வேலை செய்யலாம். ஆ வேலை செஞ்சுட்டு 25 மினிட்ஸ் முடிஞ்சோனே, ஓகே ஃபார் 5 மினிட்ஸ் ரெஸ்ட். மறுபடியும் ஒரு 25 மினிட்ஸ் வொர்க். 5 மினிட்ஸ் ரெஸ்ட். இது வந்து நெறைய ஸ்டூடண்ட்ஸ்க்கு நல்லா யூஸ் ஆகும். ஈவன் நம்மமே வந்து ஒரு புக் படிக்கணும். இப்ப நமக்கு புக் படிக்கிற ஹேபிட்ஸ் நெறைய இல்லன்ற பட்சத்துல, நான் ஒரு புது ஹேபிட்ட வளர்த்துக்கணும். எனக்கு புக் படிக்கணும் உட்கார்ந்து ஒரு நாளைக்கு ஒரு 1 ஹவர் அப்டின்னும்போது, அட் அ ஸ்ட்ரெச் 1 ஹவர் படிக்க முடியாது. ஏன்னா, அது ஒரு புது ஹேபிட் எனக்கு. ஸோ இந்த மாரி சிச்சுவேஷன்ல ஒரு டைமர் 25 மினிட்ஸ்க்கு வச்சுட்டு படிச்சுட்டு, அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் விடுங்க. மறுபடியும் ஒரு 25 மினிட்ஸ் படிச்சு, மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸ் பிரேக். ஸோ இந்த மாதிரி புது ஹேபிட்ஸ வளர்த்துக்கிறதுக்கு இந்த டைம் மேனேஜ்மென்ட் டெக்னிக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து இது நம்ம மகரிஷி சொன்ன மாரி தான். எந்த வேலை ரொம்ப முக்கியமோ, அத அப்படியே பண்ணணும். ஆ அப்படியே பண்ணணும். இத வந்து ஐசன்ஹோவர் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. உடனே பண்ணணும். பண்ண வேண்டிய வேலைய. இல்ல ஒரு வேலை முக்கியம். ஆனா அந்த அளவுக்கு அர்ஜென்ட் இல்ல அப்படின்னும்போது நம்ம ஷெட்யூல் பண்ணிக்கலாம். ஓகே நாளைக்கு பண்ணிக்கலாம் மேபி அப்படின்னு சொல்லிட்டு. சில வேலைகள் வந்து முக்கியமா இருக்காது. ஆனா அது அர்ஜென்ட்டா இருக்கும். ஸோ அந்த மாரியான வேலைகள நம்ம இன்னொருத்தர்கிட்ட குடுக்கலாம். நீங்க இத பண்ணுங்க. ஈவன் நம்ம வீட்லயே கூட நமக்கு வேலை அதிகமா இருந்தா, நம்ம கணவர்கிட்டயோ, குழந்தைங்க கிட்டயோ சின்ன சின்ன வேலைகள வாங்கிக்கலாம். டெலிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து சில வேலைகள் கம்ப்ளீட்டாவே நம்ம எலிமினேட் பண்ண வேண்டியிருக்கும். அதாவது அ சில வேலைகள் நமக்கு அன்னெசசரியா இருக்கும். அத வந்து எலிமினேட் பண்ணியே ஆகணும். லைக் சோசியல் மீடியா அந்த மாதிரி. கம்ப்ளீட்டா சொல்ல முடியாது. பட் அளவுக்கு அதிகமா போகும்போது, சில நேரத்த குறைச்சுக்கிறது. அது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா டெலீட் பண்ணணும். இதெல்லாம் வந்து நம்ம வந்து டேபிள் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் பண்ணும்போது நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஒன் பை ஒன் இத்தன வேலை இருக்குன்னு எழுதிட்டு, தென் டெலிகேட் பண்ணிக்கலாம். இது வந்து இம்பார்ட்டன்ட், இது நாட் இம்பார்ட்டன்ட், இது அர்ஜென்ட், இது நாட் அர்ஜென்ட்ன்னு சொல்லிட்டு. ஆ எண்டுக்கு வந்தாச்சு. இந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்டோரி மட்டும் நான் சொல்லிக்க விரும்புறேன். ஆ இந்த ஸ்டோரி வந்து ரீசென்ட்டா நானு ஒரு ஒரு புக்ல படிச்சது. அதாவது கடவுள் வந்து ஒரு மரத்தடியில உட்கார்ந்துட்டு ரொம்ப வருத்தத்தோட உட்கார்ந்துட்டு இருக்காராம். அப்ப அந்த வழியா போன ஒரு ஞானி என்ன கேட்டாராம், "ஏன் கடவுளே நீங்க ஏன் கவலையா இருக்கீங்க?" அப்படின்னு. அதுக்கு கடவுள் சொன்னாராம்,
நான் வந்து நெறைய நல்ல விஷயங்கள உருவாக்கியிருக்கேன். மனிதர்கள் இந்த பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் உருவாக்கிட்டேன். பஞ்சபூதங்கள் நெறைய விஷயங்கள். அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் உருவாக்கிட்டு தான் மனிதர்களையே நான் உருவாக்குனேன். ஆனா, அவங்க என்ன பண்றாங்கன்னா, உருவான பிறகு இப்பவும் கவலைப்படுறேன்னே வந்து வேண்டிக்கிறாங்க. அத கேட்கும்போது நான் இவ்ளோ அவங்களுக்காக பண்ணதெல்லாம் வீணா போதேன்னு சொல்லி எனக்கு கவலையா இருக்கு. அவங்க வந்து புரிஞ்சுக்க மாட்றாங்களேன்னு எனக்கு கவலையா இருக்கு. ஆ நான் எங்கனா போயிடலான்னு இருக்கேன் அப்டின்னாராம். அதுக்கு ஆனா நான் எங்க போனாலும் மனிதங்க வந்து கண்டுபிடிச்சுருவாங்க என்ன அப்டின்னு. உடனே ஞானி சொன்னாராம், "ஐயா, நீங்க ஒரு இடத்துக்கு போங்க. அங்க மனுஷங்களால உங்கள கண்டே பிடிக்க முடியாது. ஊரெல்லாம் தேடுவாங்க, உலகமெல்லாம் தேடுவாங்க. ஆனா அந்த இடத்துல போய் தேட மாட்டாங்க" அப்டின்னு. உடனே கடவுள் கேட்டாராம், "அப்படியா? எந்த இடம் அது சொல்லுன்னு." அது என்ன சொன்னாராம் ஞானி, "அவங்களுக்குள்ளேயே நீங்க போயிடுங்க." ஸோ நீங்க அவங்களுக்குள்ளேயே போயிட்டீங்கன்னா, அவங்க தேடுறது அவ்ளோ எளிமையான விஷயம் இல்ல. வெளியெல்லாம் தேடுவாங்க. உள்ள தேடணுங்கிற ரியலைசேஷன் வர ரொம்ப நாளாகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஸ்டோரி வந்து எனக்கு ஒரு மாரி ஒரு ஒரு விழிப்புணர்வு குடுத்த ஸ்டோரி. ஸோ நமக்குள்ள இருக்கிற கடவுள நம்ம வெளிய எடுக்கணும்னா, அதற்கான பல படிநிலைகள்ல இந்த பண்பாட்டு கல்விங்கிறதும் ஒரு விஷயமா எனக்கு பட்டுச்சு. ஸோ உங்க எல்லார்கிட்டயும் ஷேர் பண்ணிக்கிட்டேன். அ கலைகளை நீக்கும் கருவினா விழிப்புணர்வு. அதை மனதில் வைத்து விழிப்போடு செயல்படுவோம். இன்னைக்கு போகி பண்டிகை பழையன கழிதல், புதியன புகுதல். ஸோ ஏதோ ஒரு பழைய விஷயத்த வெளிய அனுப்பிட்டு, ஒரே ஒரு புதிய விஷயத்த நம்ம வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்தோம்னா கூட, ஒரு பண்பாட கொண்டு வந்தோம்னா கூட லைஃப் ரொம்ப நல்லாருக்கும். இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.